ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலேயும் லிந்துகால சிந்தனையாக சிந்திப்பதற்காக நம்முடைய பேராயத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நல்லிணக்கத்தை நாடு. அதற்கு ஆதாரமான திருமறை வசனம் திருத்துதுவர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 18 முடிய உள்ளவைகள். இன்றைய நாளுக்குரிய மைய வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். இவை யாவும் கடவுளின் செயலே. அவர் கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார். 2 சகோதரர்கள் தங்களுடைய பெற்றோர் மறைவுக்கு பின்பதாக தங்களுக்கு வைத்து சென்றிருந்த அந்த சொத்துக்களை பாகம் செய்து கொண்டிருந்தார்கள். 2 பேரும் தங்களுக்குரிய பாகங்களை பிரித்து வைத்தார்கள். அதில் ஒன்றில் காரியங்களில் மாத்திரம் சிக்கல் ஏற்பட்டது. என்னவென்றால், ஒரு பலா மரம் ஒன்று 2 பேருக்கும் உரிய அந்த சொத்தின் அகர்த்தியிலே அது நின்று கொண்டிருந்தது. எனவே இந்த பலா மரம் யாருக்கு வரும் என்று சொல்கிற அந்த பிணக்கு 2 சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்டது. எனவே இதை தீர்த்து கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். வழக்கறிஞர்களிடத்திலே இந்த வழக்கை பதிவு செய்தார்கள். இதமாக இருக்கும்போது ஒரு நாளிலே இந்த ஒரு சகோதரன் இந்த வழக்கு நிமித்தமாக அந்த வழக்கறிஞரை சந்திப்பதற்காக சென்றார். அப்போது அந்த வழக்கறிஞர் தன்னுடைய மனைவியோடு பேசி கொண்டிருந்த காரியம் இவருக்கு நெருடலாக இருந்தது. அந்த மனைவி அவர்களிடத்திலே வழக்கறிஞரிடத்திலே கேட்டார், நீங்கள் இவர்களுடைய இந்த சிறிய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொடுத்தால் என்ன என்று சொல்லி கேட்டபோது இந்த வழக்கறிஞர் கூறிய காரியம் என்னவென்றால், இந்த வழக்கை தீர்த்தால் எப்படி நாம் சக்கை உண்ணுவது என்று சொல்லி கேட்டார். இதை கேட்ட இந்த சகோதரர்கள் ஒருவருக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் என் சகோதரனோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தேன் என்று சொன்னால் இத்தகைய பிரச்சனை இருக்காதே. நான் ஏன் என்னுடைய வருமானத்தை நான் தேவையில்லாமல் நல்லிணக்கம் இல்லாமல் பிறருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு மறுபடியுமாக நல்லிணங்கி அவர் வாழ தொடங்கினாராம். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பாகிய நல்லிணக்கத்தை நாடு என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நாம் பிறரோடு நம் அன்பும் ஐக்கியம் இவற்றோடு கூட இணங்கி நாம் நடக்க வேண்டும் என்பதாக இந்த தலைப்பின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அமைப்பில் குணத்தில் வேறுபட்டவர்கள், பிரிந்து நிற்கும் இயல்புடையவர்கள். ஆனால் தனித்தனியே பிரிந்து நின்று வேறுபட்டு சுயநலம் மேலோங்கி நிற்கும்போது அதில் மிஞ்சுவது அழிவு மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய திருமறை பகுதியான 2 கொரிந்தியர் 5:14 முதல் 18 வசனங்களிலே திருத்தூதுவர் பவுல் சபைக்கு எழுதும்போது அங்கிருக்கும் மனித இயல்புலான கருத்தியல் சார்ந்து இருக்கும் பிரிவினைகளை அகற்றி நல்லிணக்கத்தோடு வாழ ஆலோசனை வழங்குகின்றார். நல்லிணக்கத்தோடு வாழ நமக்கு ஊன்றுகோலாய் மாதிரியாய் இருப்பது கிறிஸ்துவின் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை, மைந்தன், தூய ஆவியாராக நாம் வணங்கும் கடவுளை திரித்துவ கடவுள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த திரித்துவ கடவுள் தந்தை, மைந்தன், தூய ஆவியாராக ஒன்றிணைந்து இருப்பது எதினால் என்று சொல்லி பார்க்கும்போது ஆஸ்தாத்தியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் கூறும்போது அன்பின் நாள் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தம்மோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே அவர் சிலுவையின் வழி மரித்து உயிரோடு எழுந்தார். அவருடைய தியாக அன்பு மனிதரில் காணப்படுகின்ற மனித இயல்புகளான சுயநலம் சார்ந்த பிரிவினை குணங்களை அகற்றி ஒன்றாக ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ உதவுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் கூறுகிறது, நல்லிணக்கத்தோடு வாழ கிறிஸ்துவில் வெளிப்படுகின்ற அந்த அன்பு அது என்னவென்று சொல்லி பார்க்கும்போது அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பினாலே மீட்கப்பட்டவர்களாக நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். நல்லிணக்கம் அன்பை வெளிப்படுத்துகிறது. பிறரை மதித்தல், ஒருவருக்காக ஒருவர் உதவுதல், மனித நேயத்தோடு வாழ்தல் இவை நல்லிணக்கத்தின் பல்வேறு முகங்கள். ஒற்றுமை, நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி,
வளர்ச்சி போன்றவை நல்லிணக்கத்தின் விளைவுகள். நல்லிணக்கத்தோடு கூட நாம் வாழ்வோம், நம் வாழ்வு பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் இலக்கணமாகிய எங்கள் நல்ல கடவுளே, நீர் உம்முடைய சிலுவையின் மரணத்தின் வழியாக எங்களிடத்திலே வெளிப்படுத்தியிருக்கிற இந்த நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய பண்பை நாங்களும் ஏற்று இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் இன்னும் கூடுதலாக எங்களையே நாங்கள் திறனாய்வு செய்து ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்வராக. தூய ஆவியானவருடைய நிறைவான அருள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கல்வாரி மலை மேலே கள்வர் மத்தியிலே அன்று மரகுருசின் மேல் கர்த்தர் தொங்க கண்டேனே. கூராணி பாய்ந்த கை கால்கள் தளர கண்டேனே. கூராணி பாய்ந்த கை கால்கள் தளர கண்டேனே. என் ஜீவனானவரே, பாவம் தீர்த்தீரே. என் ஜீவனானவரே, பாவம் தீர்த்தீரே. கல்வாரியின் மேலே தந்தானே 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 தந்தானே. குருசில் வேதனையும் சிரசில் முள்கிரீடமுமா நெஞ்சில் ஏற்றிய ஈட்டி குருதி சிந்தியதா. குருசில் வேதனையும் சிரசில் முள்கிரீடமுமா நெஞ்சில் ஏற்றிய ஈட்டி குருதி சிந்தியதா. கலங்கிடாதே என் மகனே, தஞ்சம் நான் உனக்கு. கலங்கிடாதே மகனே, உன் பாவம் நீங்கியதே. கல்வாரியின் மேலே தந்தானே 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 தந்தானே. சிலுவை காட்சி கண்டு நான் வியந்து போனேனே. ஒட்ட பாடுகள் அனைத்தையும் கண்டுணர்ந்தேனே. சிலுவை காட்சி கண்டு நான் வியந்து போனேனே. பட்ட